இந்த தருணத்தில் பாமக பொருளாளர் திரு திலகபாமா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமதி திலகபாமா. அதாவது ஐயா அவர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு நீடித்தது. பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். கட்சியின் எதிர்காலத்தையே குலைக்கும் விதமாக திரு அன்புமணி அவர்கள் செயல்படுகிறார், இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருந்தாரு. முதற்கட்டமாக அதற்கு உங்களுடைய பதில் என்னவாக உள்ளது? பாட்டாளி சொந்தங்கள் அத்தனை பேரும் இந்த தருணத்தில் மிகுந்த மன உளைச்சலுக்கு அவர்களும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 40 வருடம் ஐயா வளர்த்த கட்சி, ஐயாவின் நீட்சியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவர் கை நீட்டி பார்த்த நாங்கள் இன்றைய வரைக்கும் அவர் சொல்கிற எந்த குற்றச்சாட்டுகளும் எங்க முன்னாடி நிரூபிக்கப்படாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம்தான், ஐயா உருவாக்கின கட்சியவே ஐயாவே அடிக்கிற இடத்துக்கு கொண்டு போறாரா அப்படிங்கிறது ஒரு பெரும் பதட்டத்தை கொண்டு வருகிறது எல்லாருக்கும். வார்த்தைகள் கிடைக்கல உண்மையில எனக்கு. ஏன்னா ஐயாவின் சிந்தனைகள் மேலேயும் அதை செயல்படுத்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் காண்பித்த வேகமும் அபரிதமானது. இன்னைக்கு ஐயா எழுதி வாசித்த எந்த வரிகளும் அவரே சில நேரம் கேட்கிறாரு, இதா இப்படியா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பேட்டியில நான் பாக்குற போது இப்படியா எழுதியிருக்குன்னு ஒரு வரி கேட்கிறாரு. அப்ப அவருக்கே தெரியாம தான் அந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறது கூட எங்களுக்கு அச்சம் இருக்கிறது. ஐயா யாரு கையகப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு சாமானிய தொண்ட மனையில். இப்ப உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே அவர் கொடுத்த அறிக்கைக்கு பிறகு நான் தைலாபுரம் பக்கம் போகவில்லை. தைலாபுரத்திலிருந்து எனக்கு எந்த விதமான அழைப்பும் இல்லை. ஒரு வகையான நிராகரிப்பு கொண்டு இருக்கிறோம். ஆனா கட்சி தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் சரியாகத்தான் சொன்னீர்கள், அது நல்ல விஷயம். நாங்கள் தலைவர் படத்தை எதுக்காக, இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக வலுப்படுத்துவோம். இங்க யாரும் தனி மனிதனுக்காக பேசுறேங்க. நான் அன்புமணி பக்கமா, நீங்க ஊடகங்கள்லாம் எளிதா கேட்டுட்டு போயிடுறீங்க, அன்புமணி பக்கமா ஐயா பக்கமானு. இல்லைங்க, இது இந்த இயக்கம், இது போன்ற ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்புவது இன்னொருவரால் முடியாத ஒன்று. அப்படி எழுப்பி இருக்கிற ஒரு இயக்கத்தை பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு கைமாத்துறதுல ஐயா ஏன் இவ்வளவு துவண்டு போறார்? ஐயா செய்த வேலையை இன்னைக்கு இருக்கிற அரசியலை செய்ய முடியாது. இது வேற களம், இது வேற விளைவுகள், எல்லாமே வேறையா இருக்கு. அப்போ ஐயா நினைச்ச மாதிரி நாங்க செயல்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான். அன்னைக்கு இருந்தும் கூட இருக்கிற கொஞ்சம் பழைய ஆட்கள் ஆமா செய்யலைன்னு கொஞ்சம் போட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐயா சொன்னதை மட்டுமே செய்த முன்னாள் இன்னைக்கு கௌரவ தலைவராக இருந்தவர், அவர் ஐயா சொன்னதை மட்டுமே செய்தார். ஆனா திரும்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதையும் தாண்டி சிந்தித்து செயல்படக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. இது எந்த இடத்துல மனக்கசப்பா மாறி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் தந்தை தரையன் அப்படிங்கிறதுக்குள்ள நான் போக மாட்டேங்க. நான் கட்சியினோட சாதாரண தொண்டனாக கட்சியால் பொருளாளர் பொறுப்புக்கு கொண்டு வந்தப்பட்டவள், அவ்வளவுதான். அதுக்கான முழு நேர உழைப்பையும் நான் தந்திருக்கிறேன். எனக்கு இதை சொல்வதற்காக கூட எல்லாரும் கொஞ்சம் பேர் பழைய ஆட்கள் கோச்சுக்கிட்டாங்க, ஐயாவை எப்படி குறை சொல்ல நாம. அப்பையும் சொன்னேன், ஐயா இதுவரைக்கும் அத்தனையும் ஒரு பிழை கூட இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய அந்த மாநாட்டுல ஒரே ஒரு வார்த்தை, ஐயா இவ்வளவு பெரிய மாநாட்டை ஏற்படுத்தி நடத்தின அன்புமணி ஒரு பின்னாடி போகணும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கெல்லாம் நெகிழ்ந்து போயிருந்திருப்போம். திருமதி திலகபாமா, உங்களுடைய வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ராமதாஸ் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி விவகாரத்துல கூட தனக்கான நெருக்கடி இருந்தது, தன்னுடைய விருப்பம் வேறாக இருந்தது. ஆனா அன்புமணி அவர்கள் தரப்புல இருந்து பாஜக கூட கூட்டணி அப்படின்றத அவர் விருப்பப்பட்டாரு, அது கடைசி நிமிஷத்துல தான் தனக்கு தெரிஞ்சது. கூட்டணி விவகாரம் உங்க கட்சிக்குள்ள ஒரு மிக பெரும் பிளவை ஏற்படுத்தி இருக்கோம். இல்ல, நான் என்ன இப்படி பாக்குறேன்னா, நீங்க தலைவரா ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க. பொறுப்பு வழங்கிய பிறகு அதற்கான முழுமையான அதிகாரத்தையும் வழங்க வேண்டும் அல்லவா? அப்போ தலைவர் தான் திட்டமிட்டு, நிறுவனர் நிறுவினவர், ஓகே, அவருக்கான மரியாதையும் கௌரவமும் அந்த இயக்கத்தில் என்றைக்கும் இருக்கிறது. எல்லா நேரமும் அவரே முடிவெடுத்தா அப்புறம் தலைமை பொறுப்புல இருக்கிற தலைவருக்கு நீங்க பெரிய அதிகாரம் கொடுக்க வேணும் அப்படிங்கிற இடம் போயிருதுல. நீங்க தலைவர் பொறுப்பு கொடுத்த பிறகு ஒரு திட்டமிடுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் எடுக்கப்பட்ட முடிவு நான் மிக சரின்னு தான் பாக்குறேன். நாடாளுமன்ற தேர்தலில் எடுக்கப்பட்ட முடிவு, நீங்க பிஜேபி வேண்டாம்னா நீங்க காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்க போறீங்க. அந்த நிலையிலேயே பாமக இருந்தது. பாமக அப்போ காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி இருக்கு. அப்ப நீங்க திமுகவை ஆதரிக்க போறீங்க. இப்படியான சாமானியனோட கேள்வி இருக்குல்ல. அப்புறம் அன்றைக்கு எடுத்த முடிவு இன்னொன்னு சொல்ல போனா, தலைவர் ஒரு முடிவை எடுத்தால்
அரசியல்ல நம்ம எடுத்த எல்லா முடிவும் சரியாகத்தான் போகணும்னு இல்லை. ஏன்னா அது பல பேர் நிகழ்த்துற விஷயம். தவறாக போனாலும் அது சரியான பாதைக்கு கொண்டு செல்வதான் தலைவரோட வேலை. அதை நோக்கி அவர் சரியாக தான் நகட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போற நாடாளுமன்ற தேர்தல் கட்சி சொந்தங்கள் அத்தனை பேரும் தானே எப்படி தேர்தல் பணியாற்றணுங்கிறத பழகுனாங்க இந்த தேர்தலில் தான். இல்லாட்டினா கூட அதிமுக யாரோட கூட்டணிக்கும் போது அவங்க சொன்னதை செய்யறதா இருக்கும். இந்த முறை சுதந்திரமாக செயலாற்றினாங்க. இது ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அது அடுத்த கட்டத்துக்கு நகட்டிட்டு போகக்கூடியதா தான் நான் பார்த்தேன். அதனால நான் தலைவர் எடுத்த முடிவுல அது நான் கட்சி எடுத்த முடிவா தான் இது வரைக்கும் பார்த்தேன். இப்போதான் ஐயா சொல்றாரு அது தலைவர் எடுத்த முடிவுன்னு. அப்படியே இருந்தாலும் என்ன தவறுங்கிறத என் கேள்வி. சரி, புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது பொறுப்பை ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் திரும்ப திரும்ப கண்ட்ரோல் எடுக்கிறதுல அர்த்தம் இல்லை. அது வந்து கட்சியினுடைய ஒரு முடிவாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. நீங்கள் முன்னர் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, அவர் எழுத அந்ததை படிக்கிறப்போ அது அப்படிதான் இருக்கா அப்படின்ற டவுட் அவர் கேட்குறாரு. அப்போ இதை யாரோ அவரை இயக்குறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் நீங்கள் முன் வச்சிருந்தீங்க. அதாவது உங்கள் கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதா? இருக்கும் பட்சத்தில் யார் அவரை இயக்குவதாக நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல, நான் வந்து சாட்சியபூர்வமாக எந்த பகனும் எனக்கு கிட்டாம நான் ஊகங்களாக எதுவும் செய்தி சொல்லல. நான் வந்து அந்த வாசிக்கிறாங்க, அதுக்கு ஐயா அப்படி கேட்கிறாரு, அப்ப இந்த செய்தி அவர் வாசிக்கப்படுற செய்தி அவருக்கு தெரியாம எழுதப்பட்டதா? இவ்வளவுதான் இந்த கேள்வி. அப்ப நான் யார் எழுதுனதை பார்க்கல, இல்ல யார் எழுதி இயக்கியிருப்பாங்கன்னு நான் பார்க்கல. பார்த்திருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தகவல் சொல்றேன். நான் வந்து அப்படினாலுமே கூட இடத்துல இருந்து இப்ப நீங்க ஊடகங்கள் கேட்கற மாதிரி நான் ஊகங்களாலேயோ வதந்தியாலாவோ நான் செய்தியை கொண்டு செல்ல முடியாதுங்க. இல்ல நாங்க யூகங்களால கேட்கல. நீங்க எழுப்பியிருந்த சந்தேகம் வந்து இது சந்தேகம் வருது அப்படின்னாலே அதற்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஏன்னா அப்ப யார் எழுதி கொடுத்திருக்கா அப்படின்றத நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க. உங்களுக்கு தான் சந்தேகம் இருப்பதாக நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. அப்ப அது போன்ற சூழல் அங்க இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். வாசிக்கப்பட்ட சாட்சியம் இருக்கு, சரிங்களா? அதை வச்சு நான் என் கேள்வி எழுப்புறேன். அது யார் செஞ்சிருப்பாங்கிறதுக்கு என்கிட்ட சாட்சியம் இல்லை. அப்ப நான் அது பேச முடியாது. இன்னொன்னு, உங்களை போன்ற ஊடகங்களுக்கு வந்து பாமகவோ எவ்வளவோ விஷயங்களை பாமக செய்தது, இந்த மாநாடு யாரையுமே நடத்த முடிய மாநாடை செய்தது, அதையெல்லாம் நீங்க பேசல. உட்கட்சி விஷயங்கள் பேசுறதுக்கு மட்டும்தான் நீங்க தென்பகுதியில இருக்க திலகபாமாவை தேடி வர்றீங்களே ஒழிய, பாமக செய்த இலங்கை மீனவர்களுக்காக இலங்கை வரைக்கும் கட்சி அனுப்பி நான் போயிட்டு வந்தது, அந்த விஷயங்கள்லாம் நீங்க யாரும் பேசுறதாவே இல்லை. அப்போ உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்காக தான் உட்கட்சி விஷயங்கள் பேசப்படுகிறது. உட்கட்சி விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மேம், இல்ல அப்படி இல்ல. அதாவது என்ன நடக்கிறது உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை நாங்களுமே புரிந்து கொள்ள முயல்கிறோம், அவ்வளவுதானே தவிர இதுல டிஆர்பியோ மற்ற விவகாரங்களோ இல்ல. பல்வேறு தரப்புல இருந்தும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பாமக ஒன்றுபட்டு நின்றால்தான் அவர்களுக்கான எதிர்காலம், அது அவங்களுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. என்ன நடக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் எங்களுடைய கேள்விகளையுமே நாங்க முன் வச்சோம். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.